கண்ணம்மா எப்படி புரிந்ததா இல்லையா? தாங்க தெளிவாக சொன்னா தெரியுமாம்மா? நான் மச்ச வெளியாகி குற்றமில்லாத ரூபி கல்விக்கு அரசியாக விளங்கக்கூடிய கமல கோதைகள் என்னை போற்றி புகழ்ந்திட என்னுடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. அம்மா தாங்கள பேர் கலைவாணி சரஸ்வதியாக இருந்து சரஸ்வதி சரஸ்வதியாக இருந்தாலும் கைகளில் ஏந்தி பூனையை கையால ஏந்தி என்ன போனீங்க என்ன பண்ணுவா? கைகளில் வீணையை ஏந்தி வீணையை ஏந்தி பெண் தாமரை மேல் அமர்ந்து உலக மக்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேசும் சக்தியை வழங்கக்கூடியவர். அப்படியா? அம்மா தாங்கள் அப்படி இருந்துட்டாலும் தாங்கள் பேர் சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, நீங்க பிறந்தது எப்படி? அப்பா அம்மா யாரு? நெருக்கமா இருக்கிறாங்களே எப்படி எப்படி சூப்பரா பாப்பா என்ன பாப்பா இது? என்னது? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஏ பாப்பா ஓய் 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 நீ குடிக்கிறதே குடிக்கிற. ஒரு 120 ரூபாய் நீ குடிக்கிற. ஒரு 200 வாட்டர் வாங்கி குடிச்சா கூட வாட வராது. அப்புறம் வாட்டர் குடிச்சா நாத்தமான நாத்தம். வாட்டர் குடிக்கிற பீர் மட்டும் தான் குடிப்பையா பாப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆமா ஆமா கரிமாச்சி பத்திர பிரச்சனை வாட்டில் பத்திரிக்கை தாயா பெரிய மனுஷனா? ஆமா இடுப்பு வலிக்கும்ல? ஆமாயா. அப்ப ரெண்டு ஆள் தாய் தந்தை தேவாதி தேவனல்லா தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது அமிர்தத்தின் வழியாக நான் பிறந்தவள். திருமணம் ஆகிவிட்டதா? ஐயோ அவருதா? ஐயோ அவரு எதுக்குதான் துணி அவுத்தேன்? நீ தானே அவர் என்ன அப்படியே கட்டதே அது இல்ல. அவரு நான் எங்க வீட்டுக்கார் அவர். அப்படியா? அத முதலியே சொல்றதுக்குள்ள அப்படி தேவமிருத்தில் நான் பிறந்திருந்தாலும் நான் மாலையிட்ட மன்னவரோ சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். என்ன போடுற? தாலி 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 அப்படி பிரம்மதேவ மன்னனை மாலையிட்டு சக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமாக வாழ்ந்து வருகிறேன். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமாக வாழ்ந்தாலும் வந்த காரணம் என்ன? கணவராக மாட்டுவேன். பிரம்மதேவ அழைத்திருக்கிறார். பிரம்மதேவ என்ன மெட்ராஸுக்கு கூப்பிட்டாரா? மெட்ராஸுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டார். எல்லாத்துக்கு மெட்ராஸுக்கு மேட்ருக்கு கூப்பிட்டார். என்ன படுத்துங்க? ஓய் ஓய் நீ தத்தா எனக்கு என்ன? அந்த படத்துக்கு பிரம்மதேவன் அழைத்தாரா? ஓடி ஓடி பார்க்கலாம். Come on!
பொன்னான திருவடி கமல பாதங்களுக்கு தங்க தேவையாகப்பட்டவள் 1000 கோடி வந்தனம் செய்தேன். தேவி இதோ கடவுளுடைய பாதத்தை வடிவடியா இந்த உலகத்திலே எந்த ஒரு குறைபாடு இல்லாமலவனுக்கு நீ நலமாக வாழ்ந்திருப்பாய் என்று மனதார உன்னை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன். வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னால் வெளியுலகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் மன்னா 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 எனக்கு தோரி இதுதான் நம்ம பொண்டாட்டியா? ஆமாடா ஒரு பாதி எனக்கு பாதி அருமைங்க சூப்பருங்க. பொண்டாட்டி இதுக்கு பாதி பொண்டாட்டியா? ரெண்டு பேரும் எந்த நாளும் இதே வேலையா தாயோடு எந்த நேரம் இதே வேலை. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். ஏங்க உன் பொண்டாட்டி நல்லா டின்னு பரலாட்டு நல்லா டின்னு பரலாட்டு ஹைட்டா இருக்கிறா. சரி. நீங்க இவ்வளவு கூலியா இருக்கிறீங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? இல்ல வேலைக்கு தான். நான் யார் தெரியுமா குண்டாக்குறேன்? நான் சொன்னா அவரை திம்பையா? அடிபத்தி பத்து திங்கணும். நானும் திம்பேன். நான் வெறும் டோர் அரிசியா திங்க. ஆமா. நீ பொன்னி அரிசியா திங்கிற. இல்லங்க அவங்க டோர் அரிசி சாப்பிடுறா. நான் ரேஷன் அரிசி செத்து போயிடாத. நான் ரேஷன் அரிசி சாப்பிடுறேன். என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? எதுக்கு? இல்ல ஹைட் பத்தாது. ஹைட் ஸ்டூல் போட்டுக்குவோம். பாரட்டே கதியே ஸ்டூல் போட்டு கேறோறாடா அவரு. நீ பண்ணு. பத்தாதக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? அத தர. என்னடா பிரச்சனை போ? ஒரே ஒரு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம். நான் சாமி கால கூட கும்பிடுறேன். வரும்போது மட்டும் நாளைக்கு மாத்திரை வேண்டியது. யார் உனக்கா? இத செட்டுங்க. ஏய் மத்த செட்டுங்க. எதுக்கு? மவுறு வலிக்குது. சிரிச்சு. அதனால மாத்திரை மட்டும் வாங்கிட்டு ஆடா சண்டாளா. ஏய் குறடே. வயிறு புண்ணா இருக்கும். இன்னும் 3 நாளைக்கு தான் இருந்தாலும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போய் பாத்து. சரி அந்த முறையில் இந்த தேவி அது சீக்கிரம் அழைத்தீரே. என்ன காரணம்? அதாவது தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? அன்றாடு சென்று இந்த கருவை உருவாக்கும் தொழில் படித்தவன். உருவாக சொன்னால் படைக்கு தொழில் படித்தவன். அதனால் எங்க போவனாக இருந்தாலும் மனைவி என்பவள் மந்திரிக்கு சமம். அதனாலே உன்னை அழைத்து நடத்தி ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று உன்னை அழைத்து வர சொன்னேன். தாங்கள் பின்னப்புறம் வருகிறீர்கள். ஆமா. நாளை என்னை அழைத்து சொல்லலாம் என்று உண்மைதானம்மா? என்னை அழைத்தீரா? அப்படி இருந்தாலும் ஏங்க வா. ஏமா அன்றாடு சொன்னோம். மன்னராகப்பட்டவர் பிண்டம் முடிக்க போறேன்னு அதே பிடிக்க போயிட்டா. வீட்டுல இப்படிப்பா பேசுறேன். அம்மா அப்படின்னு கேக்குதுங்க. அது வேற இது வேற. அதனால இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போறோம்? மன்னா மன்னா கூட What?
எவ்வளவு உசுர கொடுத்து அடிக்கிறாங்க என்ன பயிர் அடிக்கிறாங்க பாடுபடுறாங்க அது வந்து வச்சு கட்ட அந்த 2 டிக்கெட் இல்லைன்னா நமக்கு வேலையே இல்லடா. ஓய் ஆமா டேய் எழுந்திரு போங்க. நாங்களே நாளைக்கு 4 பேர் எதிரிக்கறாங்க செட்டலியே. 4 பேர் எதிரி. இந்த பாரு. ராகி கேவி சனி சுக்கிரன் இவங்க 4 பேர் தான் எனக்கு எதிரி. தேவி கலைவாடி எப்படி என்ன கேக்குறா? அண்ணா அன்றாட தினமும் பெண்ட குளிக்க போகிறேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? சரி இன்றைய நாளையில தங்களோடு சேர்த்து நானும் பெண்ட குளிக்க வர சுவாமி. அப்படியா? ஆமா. ஏதோரு அதாவது பிண்ட குளிக்க தொழிலானது எதிரி. நான் போய்விட்டால் அரமனையில் ஆயா தவச்சு பண்ணாத பார்க்கலாம். அரமனையில் தன்னத்தன்மையாக எத்தனை நாள் நான் இருப்பது. ஆமா. அதனால இன்று தினத்திலே உங்களோட நானும் வரேன். சேர்ந்து நானும் வருவேன். அப்படியா? அதுதான் ஆசை. போகலாமா? போகலாம். கலைவாணி ஏன் அழுகிறா? ஐயோ சந்திரண்ணா அண்ணா ஏய் செந்திலே ஐயோ எங்க போயிட்டே ஏமா தங்கச்சி ஐயோ அண்ணா தங்கச்சி தங்கச்சி எங்க ஏய் 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 பொட்டாட்டி அப்புறம் வேஸ்ட் பண்ணிடுவா. அண்ணா ஐயோ அண்ணா பாருங்க அண்ணா வலிக்குதுன்னா பண்ணு வலிக்குது அதுதான் என் மச்சான் வச்சு நச்சனா ஏன் காம்பு எட்டியா போற இல்ல என்னமோ வலிக்குது எது வலிக்குது ஏன்னா அண்ணா இவ்வளவு தூரம் காட்டுல நடந்து வந்துட்டேன் செட்டா வர கானகம் வழியாக நடந்து வரும் பொழுது சாதா வழி நடந்து கால்கள் எல்லாம் நோகுது தூர வழி நடந்து துடைகள் எல்லாம் நோகுது என்னால ஒரு இடத்துல எடுத்து வைக்க முடியாது நான் இங்கே உட்கார்றேன் முடியாது என்ன அப்பதான் அதுக்குதான் நான் சொன்னேன் எங்க போனாலும் பொம்பளை கூட துணைக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது பொம்பளை என்பதா அது வீட்டோட இருப்பதுதான் பொம்பளை வீட்டுல இருக்க வேண்டிய நம்ம யாவும் ஐயோ நான் வரமாட்டேன் என்னால் நடக்க முடியல ஐயோ நான் வரமாட்டேன் என்னால ரொம்ப போச்சு நான் தூக்கிட்டு போறவா சரி என்ன தூக்கு பார்க்கலாம் உன் சத்து திறந்த வந்தா என்ன தூக்கு நான் செத்து போயிருவான்
8வது கணிக்கு ஆமாங்க கடப்பாறையே காத்துல பறக்குதுன்னு எம்மாத்தம் அப்படின்னா நமக்கெல்லாம் போற வழியில் ஆடுதான் வேணும். ஏமா டிப்பரை கொண்டு வரட்டுமா? தூக்கி போறதுக்கு. சரி கண்ணே இனிமேல் படிக்கு எங்கூட வர முடியாது. சரி அப்படியே இருந்தா இந்த நந்தவன பூஜாலை பார்த்தா நீர்வளம் நிலவளம் அதாவது நீர் தாண்ட புண்ணிய பூமி. அதனால இந்த நந்தவனத்திலே நான் மறுமறைக்கும் இந்த நந்தவன பூஜாலை பார்த்து ரசித்துக் கொண்டு இங்கே நான் வருகிறேன். பிறகு வந்து நம்முடைய நாட்டுக்கு அழைத்து போக நல்லா இருக்குது. இப்பேற்பட்ட நந்தவனத்துல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. சரி இப்பேற்பட்ட நந்தவனத்துல புழு பூச்சி இருக்குதா, ஒரு மனுஷங்க இருக்கிறாங்களா, அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரு பாம்பு இருக்குதா, அவங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒண்டியா போடுறேன்னு பைத்தியக்காரியாச்சும் என்ன வரைக்கும் உட்கார்ந்து இருக்குது. பைத்தியக்காரிட்ட ஒண்டியா எனக்கு போட்டாடியா உனக்கு போட்டாடியா என்னடே நீங்க பேசுறீங்களே ஆபரேஷன் பண்ணி விட்டு போறாங்க முட்டுக்கல அப்படித்தான் நினைச்சேன். அதனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பஞ்சாலான தங்களை போலவே ஒரு பதுமை ஒண்ணு செஞ்சு கொடுத்துருக்கோங்க. அந்த பதுமையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நந்தவனத்துல யாருமே இந்த வனத்துல இல்ல. தன்னன் தனிமையா நான் வர வரைக்கும் தன்னன் தனிமையா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால நீங்க போயிட்டு வர வரைக்கும் என்னை போல உருவம் ஒரு பதுமை அது மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பது 5 சிரம். அதே போல 5 சிரத்தோடு ஒரு பதுமை செஞ்சு கொடுத்துருக்கோங்க. அந்த பதுமை கிட்ட கொஞ்சிக்கிட்டு நான் அதுக்கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு இருக்கேன். இல்லம்மா ஒரு பதுமை உருவாக்குறது பெருசல்ல. அதனால பிரச்சனைகள் ஏதாவது உருவாகுமா? என்ன பிரச்சனை வந்துரும் சொல்லுங்க. எதுவுமே ஒரு முன்னெச்சரிக்கையா செஞ்சு கொடுக்குறேன். நான் போய் சாப்பிட்டுப்பா. வேண்டாடி பெண் புத்தி பின் புத்திமார்கள் நம்மளுக்கு வந்து பிடிவாரி புத்தி அதிகம். அதனால என்னை போல இந்த 5 முகம் கொண்ட பதுமை உண்டு. எனக்கு எப்படி 5 முகம் 5 சிரம் அதே போலவே பஞ்ச முகம் படித்த ஒரு உருவத்தை அதாவது ஒரு குழந்தை பொம்மை மாதிரி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நான் வர வரைக்கும் இந்த பொம்மை அதாவது நான் இல்லாத குறைய இந்த பொம்மை தீர்த்து வைக்கும். அப்படியா? தலை மொட்டையா இருக்குது. குழந்தைங்க வந்து பிறக்கிற போது கொஞ்சம் முடியாம இருக்கா இல்லாத கூட இருக்கா. இது பொம்மைடா. ஆனா இது பொம்மையா? இன்னும் உயிர் இல்லாத ஜீவன் தான் இது. பஞ்சிலான பொம்மை. அப்படியா? பஞ்ச முகம் அடிக்கிறான் பாரு. அப்படி இருந்தாலும் இந்த நந்தவனத்துல ஒரு வட்டப்பாறை இருக்குது. அந்த வட்டப்பாறை மீது அமர்ந்து இந்த 5 நாள் அந்த பதுமையை வைத்து கொஞ்சம் கொண்டு இருக்கா. அதே சமயத்தில் திருமூலத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய திருநாளை சென்றாரின்
பெண்களாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் அன்பார்ந்த ரசிகப்பெரும் மக்களும் திரளாக வந்து அமர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளோட வணக்கத்தை தெரிவிக்கிறோம். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? எப்படி தெரியும்? யாருக்கு நீங்க? நெத்திர பட்டை, கழுத்துல போட்ட, விபூதி பட்டை, கழுத்துல போன, கையில கஞ்சா கட்டை, கஞ்சா கட்டடா, கஞ்சனா கட்டடா. அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது அன்பா. இருந்த போதிலும் வருது விலகு ஐயா குருவே. அப்படி அதாவது இந்த சீர்திருத்தம் என்பதாக தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேன். நான் யாரு? நான் எவ்வளத்தில் பிறந்தவன்? விளக்கமா சொல்லலாமா?
பெயர் ஞாபகங்களை சொன்னனே உனக்கு விளங்கியதா? சொன்னா தெரியுங்க, தெளிவாக சொல்லுங்க. அன்பா, இந்த திருமுகனப்பை ஒரு நொடி பொழுதுக்குள் முகில் வாகனம் ஏறி சுத்தி வரக்கூடிய உலக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் நாரத மகாமுனிவராகும். கழகப்பிரிவோடு என்று அழைப்பார். பேர் நாரதங்க முனிவர். அப்ப எங்க முனிவர் யாரு? நாரதங்க முனிவரா? நாரதங்க முனிவர் இல்லப்பா, நாரத மகாமுனிவர். நாரதர். ஆமா, நாரதர். அப்படியா? கழக பிரியோன் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவராக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்தாரே என் அன்னை பிதா. உங்க அன்னை பேந்தா? என்னுடைய தாய் தந்தைகள் யாரு? உங்க தாய் தந்தை யாருங்க? ஓயாங்கம்மா யாருங்க? எந்த ஊர் பாசம் ஓயாங் அம்மான்னு? உன்னை போல நான் ஒரு மானிட பிண்டமா? மானிட பிண்டமா அல்லது தேவனுடைய அம்சமா? இல்ல தேவருடைய அம்சமா? நான் எப்படி ஜெயித்து பிறந்தவன்? நீங்க எப்படி பிறந்தீங்க? ஆனா சத்தியமாக தானே நல்ல புத்திக்குதா என்னுடைய பெயர் சஞ்சாரி நாரதன் சொன்னேன். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பண்ணீங்க? யானை தான் முதல், எறும்பு தான் கடைசி. கடைசி யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் படைக்கக்கூடிய சிருஷ்டிக்கும் கர்த்தா பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுடைய அம்சத்தா ஜெனித்து பிறந்தவன். அப்ப படலமா எங்க அப்பாவுக்கே பிறந்தவன். அப்படா கண்டவனுக்கு பிறந்தவனா? இல்லடா, ஒரு குழந்தைன்னு பிறந்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும். நான் என்னுடைய தந்தையாருக்கே பிறந்தவன். அப்ப ஆணுக்கு பொம்பளைக்கும் பிறக்கல. நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்னு கேக்குறேன். எப்படி? வெரி சிம்பிள். எப்படி கேக்குறீங்க? எங்க அம்மா செந்து விட்டா, எங்க அப்பன் விந்து விட்டான், நான் வந்து விட்டேன். நாளைக்கு போய் பாத்துட்டு சொல்றேன். கொள்ளக்கார கூதிவாயா ஆயிரம் பாத்துட்டு சொல்றேன் நாளைக்கு. உன்னை போல ஒரு பெண்ணின் கருவறையில இருந்து கருவே உருவாகி அந்த உருவமே பிண்டமாகி பிண்டமே சரீரமாகி 10 பெண்கள் குடியிருந்து பிறந்தவன் நான் கிடையாது. அப்படி பிறக்கலப்பா. பெண்களுடைய யோனி வழியா பிறக்கல. பிரம்மதேவனுக்கு நான் எப்படி பிறந்தேன்? அவருடைய அங்கத்திலே இருந்து நான் எப்படி ஜனித்தேன்? எப்படிங்க? சாமி குருவே, பிரம்மாவுடைய அங்கத்திலிருந்து பிறந்தேன்னு சொன்னனே, அவன் எப்படிங்க? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? பிரம்மாவுடைய அதாவது உந்தி கமலம். உந்தி என்றால்
உந்தி என்றால் உந்தி என்றால் தொப்பி தொப்பி. அந்த தொப்பில் வழியாக ஒரு தாமரை தண்டை வளரச் செய்தார். தாமரை தண்டி. ஆமா. சரிங்க. அந்த தாமரை தண்டு வளர்ந்து வந்து நாளடைவில் அது ஒரு தாமரை புஷ்பமாக வெடித்தது. பூவாக. ஆமா. சரி. அந்த தாமரை புஷ்பத்திலே அன்பா நாரத மகாமுனிவர் உலக சஞ்சாரி என்னை பிறக்க வைத்தார். அப்படிங்களா? பிரம்மாவுடைய உந்தி கமலத்தின் வழியாக. அப்படி நான் பிறந்திருந்தாலும் ஒரு தேவனுக்கு மகன், அப்படி தேவனுக்கு மகனாக பிறந்து அப்படி எதுக்கு இந்த கோலத்துல கிடக்குறீங்க? செடிமுடி சன்னியாசி சன்னியாசி இப்படி கொட்டை கட்டி ஆண்டி பரதேசி போல பரதேசி போல இருக்கிறே சாமி. எதனால இப்படி தெரியணும்? என்ன காரணங்க? எனக்கு எதனால கோலம் வந்தது? அதையெல்லாம் விடைத்தா கடலிடம் மெழுகுமாறி உள்ளமே உருகுதடா. அப்படி இவருடைய தந்தையாகப்பட்டவர் பிரம்மதேவனுக்கு சாபம் அளித்தார். எப்படி தெரியுமா? சாபம் கொடுத்தாரா? காலை பொழுது விடிந்து விட்டார். நீ எங்கேயாவது போறது வழக்கம் உண்டா? எங்க போவ? ஒரே ஒரு பக்கம் போவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு எங்க போவ? விளையாடுறதுக்கு போவாங்க. காலையில முதல்ல எந்திரிச்சோன்னு உனக்கு அத்தா வேலை. ஆமாங்க. துஷ்ட மிருகமே உன்னை போல மிருகமே. அப்படி நான் காலை பொழுது விடிந்து விட்டால் நான் தூங்கி எழுந்த உடனே நான் எங்கே போவது வழக்கம். எங்க ஒயின் ஷாப்புக்கா? குடிகார ஐயோய்க்கு போயல ஆடுங்க. ஏன் சாமி குடிகாரி சேர்ந்தா குடிகாரி சாவுக்கே போக மாட்டேன் நானு. மறந்து போயிரு. அங்க போய் போறேன். கொலாய் மூடிட்டு அவர் வாயிலே போமா அவரு அனாதி அவங்க மாதிரி பேசிப்பாரு. காலை பொழுது விடிந்து விட்டால் நான் எங்கே போவது வழக்கம்.